நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம்னா, ஒரு நம்ம பாரம்பரியத்தோட கலந்த ஒரு மருத்துவ தாவரங்க அது. அது வந்து அதை பத்தி பேசணும்னா, அந்த செடி, அந்த தாவரத்தை வச்சு பேசணும்னா ஒரு நாள் ஃபுல்லா பேசலாம். அந்த செடி என்ன செடின்னா கத்தாழைங்க. அந்த கத்தாழை செடிக்கு அவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்குது. சித்தர்கள் அந்த அளவுக்கு அதனுடைய தன்மைகளை அழகா எழுதி கொடுத்திருக்கிறாங்க. அந்த செடிக்கு பேரே சாகா மூலின்ற பேர் சித்தர்கள் வச்ச பேர் தான். இது சாகா மூலின்ற அந்த பேர் சித்தர்கள் வச்ச பேர் தான். அப்படிப்பட்ட கத்தாழை வாஸ்து ரீதியா ஒரு சில விஷயங்களுக்கு நல்லபடியா பயன்படுதுங்க. அதனாலதான் இந்த வாஸ்து சப்ஜெக்ட் கவர் ஆகிறதுனால இது சித்த மருத்துவத்திலையும் பேசலாம், வாஸ்துவிலையும் பேசலாம். ஏன்னா வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் அந்த சாகா மூலின்ற அந்த கத்தாழை செடி உங்களுக்கு பல விஷயத்துல ஒரு திருஷ்டிக்காக யூஸ் பண்றாங்க. ஏன்னா அந்த கத்தாழை செடியோட அமைப்பு பாத்தீங்கன்னா வெளியில அது ரசிக்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய தோற்றம் இருக்காதுங்க. அதனுடைய தோற்றம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி முள்ளு, ஒரு மாதிரி தடிமனாவும் இருக்கும். அதனுடைய சுவையும் பாத்தீங்கன்னா சுத்தம் பண்ணிட்டு தான் நீங்க அதை சாப்பிட முடியும். டைரக்டா சாப்பிட்டீங்கன்னா எல்லாருமே வாமிட் பண்ணிடுவாங்க. அத மாதிரி உங்களுக்கு அந்த கத்தாழையில அப்படி ஒரு குணம். ஆக்சுவலா மருந்து கசக்கும்பாங்க. நல்லது எப்பவுமே இனிப்பா இருக்காது பொதுவா. அத மாதிரி கத்தாழைக்கு அதனுடைய உருவமும் அதனுடைய சுவையும் அதற்குள்ளார இருக்கிற மருத்துவத்தன்மையை பல பேருக்கு தெரியாம போயிடுச்சு. நான் இந்த சித்த மருத்துவத்துக்காக இந்த வீடியோ போடல. வாஸ்து ரீதியா அதனுடைய உருவம் பல விஷயத்துல திருஷ்டியை போக்கும். இது இதுக்கு அதனாலதான் அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்கன்னா சாகா மூலின்ற பேர் நம்ம சித்தர்கள் அதுக்கு வச்ச பேரு. அதுக்கு மணி பிளான்ட்டுக்காவது நமக்கு தண்ணி வைக்கணும். இது அப்படியே நல்ல கத்தாழையை ஒரு பக்கம் எடுத்து வெட்டி நீங்க நிலவாசப்படியிலையோ இல்ல வீட்டுக்கு முன்னாடி ஒரு 2 தொட்டியில இல்ல ஒரு தொட்டியில வச்சு நீங்க நல்லா தண்ணி ஊத்திட்டு வந்தீங்கன்னா போதும். செடியை தொட்டியில வச்சீங்கன்னா நீங்க அது வேர் பிடிக்கிற வரைக்கும் வச்சீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்க தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். மணி பிளான்ட்டுக்காவது எப்போதும் தண்ணி ஊறிட்டு இருக்கணும். இதுக்கு அப்படி ஒன்றும் ஊறலாம் வேண்டாம். நீங்க வீட்டு நிலவாசப்படிக்கு மேல நீங்க இதை கட்டி தொங்க விட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா தளைஞ்சு வளர ஆரம்பிச்சிடும். அதுதான் நம்மளுடைய அந்த சித்தர்களுடைய கண்டுபிடிப்புல ஒரு அற்புதமான ஒரு தாவரங்க. இது நீங்க கொண்டாந்து வெட்டி ஒரு உரமா போட்டுட்டு ஒரு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு உயிரோட இருக்கும். அதுதான் இந்த கடவுளுடைய படைப்புல இந்த செடிக்கு கடவுள் கொடுத்த வரப்பிரசாதமும் கூட. அதே மாதிரி ஏகப்பட்ட மருத்துவ குணம் உள்ளதுங்க. குளிர்ச்சியான ஒரு தாவரம் இது. இது நீங்க வெளியில 2 தொட்டியில வச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த கண்ணுக்கு சுத்தி கருவளையம்லாம் வருது பாத்தீங்களா, அந்த கருவளையத்தை இதனுடைய மேல் தோலை நீக்கிட்டு அந்த கருவளையத்துல இருக்கிற அந்த இடத்துல நீங்க தடவிட்டு வந்தீங்கன்னா ஒரே மாசத்துல அந்த கண்ணுல இருக்கிற கருவளையத்தையே போக்கக்கூடிய பவர் இந்த சாகா மூலின்ற அந்த கத்தாழைக்கு உண்டுங்க. இது பொதுவா திருஷ்டி பரிகாரத்துக்கு வாஸ்துல சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லா நிலவாசப்படிக்கும் மேலையும் கட்டுவாங்க. ஏன்னா அது வரும்போது அதனுடைய செடி பாத்தீங்கன்னா ஆக்டோபஸ் மாதிரி இருக்கும். அப்படியே நெளிஞ்சு முழுக்குள்ளா இருக்கும். பாத்தீங்கன்னா பச்சையா தான் இருக்கும். மேக்சிமம் எல்லாமே இது பச்சையா தான் இருக்கும். அதனால அதை கட்டி விட்டுருவாங்க. அதுக்கு மழை காலம் வெயில் காலம் எதுவுமே தேவையில்லைங்க. வெளியில தொட்டியில வச்சா மட்டும் லைட்டா வேர் பிடிக்கிற வரைக்கும் நீங்க தண்ணி விடணும். அது வேர் பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் நீங்க தண்ணி விடணும்ன்ற அவசியம் இல்லை. வெளியில டைரக்டா சன்லைட்ல வச்சு மழை பெய்கிற மாதிரியும் வெயில் படுற மாதிரியும் வச்சுட்டீங்கன்னா அந்த செடி நல்லா தளைஞ்சு வெளியே பூ ஒண்ணு விடும். அப்படியே குச்சா இருக்கும், அழகா இருக்கும் அந்த பூ. அதனால காம்பவுண்ட் 2 சைடும் கேட்டுக்கு பக்கத்தால வச்சுக்கினா இன்னும் நல்லா இருக்கும். அது எந்த அளவுக்கு தலையுதோ அதை பார்க்கும்போது பல திருஷ்டி பரிகாரம் இது நம்மளோட சொல்லியிருக்கிறாங்க. பல பேர் வீட்டுல இது கட்டி இருக்கிறாங்க. ஏன்னா கத்தால அவ்வளோ ஒரு முக்கியமான செடி. மணி பிளான்ட் பத்தி ஒரு வீடியோ போட்டேன். மணி பிளான்ட குறைச்சிக்கிறா சொல்லல, எந்த வித மருத்துவ குணமும் எந்த ஒரு திருஷ்டி சமாச்சாரமும் பண வசியமும் அந்த செடிகிட்ட பெருசா எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதனால அதுக்கு அப்படி ஒரு
வீடியோ பார்த்தா அந்த மணி பிளான்ட் எனக்கு பிடிக்கும். இது கத்தாழை பாத்தீங்கன்னா பொதுவாக வந்து நிறைய பேர் வீட்டுல வந்து இப்ப வச்சிருக்கிறாங்க. மணி பிளான்ட் இருக்கிற அளவு கத்தாழை யார் வீட்லயும் வைக்கிறது இல்ல. அது வந்து நீங்க ஆவரேஜா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். கத்தாழை நல்லா முத்தின கத்தாழையை கொண்டாந்து நீங்க நிலவாசப்படிக்கு மேல கட்டி பாருங்க, பல திருஷ்டியை வந்து அதை உருவாக்கிடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அபூர்வமான ஒரு மூலிகை செடிங்க அது. கத்தாழைக்கு வந்து அவ்வளவு அருமையான தன்மை இருக்குது. ஒரு திருஷ்டியும் ஒரு விதமான பல நோய்களை வந்து அது கத்தாழை வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணும். பித்த சம்பந்தமான பல நோய்களுக்கு வந்து நீங்க வந்து பித்த சம்பந்தமான நோய்களுக்கு அதனுடைய நொங்க வந்து நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரே மாசத்துல வந்து பித்தம் வந்து கண்ட்ரோல் ஆயிரும். ஒரு இடத்துல நல்லா முத்தின கத்தாழையை எடுத்து வெட்டி போட்டுட்டீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு நீங்க பார்த்தாலும் அது உயிரோட இருக்கும். அதுதான் நம்ம சித்தர்கள் அதுக்கு வச்ச பேர் வந்து சாகா மூலி. பல பேருக்கு இந்த சாகா மூலின்ற விஷயமே தெரியாது, கத்தாழைன்னு தான் தெரியும். சாகா மூலின்றது என்னைக்குமே சாகாத ஒரு மூலிகை, அதுக்கு பேரு. அதனாலதான் அது சாகா மூலி அப்படின்னு சொல்றாங்க. சித்த மருத்துவ குணத்துல வந்து அவங்க சித்தர்கள் வச்ச பேர், அதுக்கு பேர் வந்து சாகா மூலி தான் வந்து சித்தர்கள் வந்து அதுக்கு வச்ச பேருங்க. புரிஞ்சுதுங்களா? அதனால வீட்டுக்கு முன்னாடி ஏதாவது திருஷ்டி பரிகாரம் கட்டணும்னா பல விஷயங்கள் இருக்குது. ஃபர்தரா நிறைய வீடியோ வரும் நம்மளோடதுல. இதுல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் நிலவாசப்படிக்கு மேல நீங்க வந்து ஒரு முத்தின கத்தாழை செடியை நீங்க கட்டி பாருங்க, பல விஷயங்கள் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா கேட்டுக்கு 2 பக்கமும் வைக்கலாம், ஒரு சைடும் வைக்கலாம். மனுஷங்களுடைய பார்வை படுற மாதிரி நீங்க வந்து அந்த கத்தாழையை வச்சு நல்லா தலையிற மாதிரி பண்ணீங்கன்னா பல விஷயங்களுக்கு வந்து உங்களுக்கு பெரிய மாற்றம் தெரியும். ஏன்னா மனுஷனுக்கு வந்து கண் திருஷ்டி வந்து ரொம்ப மோசமான விஷயங்க. ஒருத்தங்க கண்ணு பட்டுச்சுன்னு வச்சுங்களா, அவ்வளவுதான். இந்த கோயில்ல வந்து கடவுளுக்கே வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் திருஷ்டி சுத்தி போடுவாங்க. புரியுதுங்களா? ஏன்னா மனுஷனுடைய கண் பார்வைக்கு அவ்வளவு பெரிய பவர். அதை கிரகிச்சு அதை வந்து நீர்த்து போகக்கூடிய ஒரு பவர் வந்து கத்தாழைக்கு கண்டிப்பா உண்டு. இத மாதிரி ஒன்னாங்க நிலவாசப்படிக்கு மேல கட்டுங்க, இல்லைன்னா கேட்டுக்கு 2 சைட்லயும் 2 தொட்டி வச்சு வளர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு வாஸ்து சம்பந்தமான ஒரு பதிவு தாங்க இது. இந்த பதிவை பற்றின ஒரு கமெண்ட்டை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.